வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். ராணுவ வீரர்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு கோரி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் குழுவொன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொல்துவ நாடாளுமன்ற சுற்று வட்டத்தில் நேற்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ராணுவ வீரர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் முப்படை மற்றும் காவல்துறை சேவையை சேர்ந்த ஓய்வு பெற்ற படை வீரர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். தாம் உயிரிழந்த பின்னர் தமது ஓய்வூதியத்தை எவ்வித குறைப்புமின்றி தமது தங்கியிருப்பாளர்களுக்கு வழங்குமாறு கோரியே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் அக்குழுவினர் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல முற்பட்ட வேளையில் காவல்துறையினர் அவர்களை தடுக்க முற்பட்டதனால் அங்கு பதற்றமான நிலைமையும் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில், போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளன. எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும். அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்குள்ளே ஒரே தீர்வு பயணிகளை பலப்படுத்துவதாகும். ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ யாராவது பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்தால் அதை கண்டும் காணாதது போல் இருக்காமல் அதற்கு எதிராக செயல்படும் மனிதர்கள் தேவை. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்றால், எமது பேருந்து துறையிலுள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக இன்னொருவருக்காக முன்வருவதற்கு மக்கள் பயப்படுகிறார்கள். அதனால் பேருந்து துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவது, முச்சக்கர வண்டி துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவது, செம்மஞ்சள் நிற சிவப்பு பக்கத்திற்கு செல்லாமல் பச்சை பக்கத்திற்கு கொண்டு வர நாங்கள் எடுக்கும் முயற்சி என்று நான் நினைக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வருடாந்திர தேங்காய் அறுவடை அடுத்த 2 ஆண்டுகளில் 4200 மில்லியன் தேங்காய் விதைகள் அல்லது 420 மில்லியன் தேங்காய் விதைகளை எட்டும் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கலாநிதி சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். தென் மாகாணத்தில் பரவி வரும் இலை வாடல் நோய் தேங்காய் அறுவடையில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து விளக்குவதற்காக அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் சுனிமல் ஜெயக்கொடி இவ்வாறு கூறினார். 2024ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் வருடாந்திர தேங்காய் அறுவடை ஏற்கனவே 3000 மில்லியன் ஆகும். மேலும் 4200 மில்லியன் இலக்கு உள்ளது. இது அதிக இலக்காகும். மேலும் அத்தகைய இலக்கை அடைவதில் பாரம்பரிய செயல்முறைக்கு அப்பாற்பட்ட வேறுபட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எதிர்கொள்ள உள்ள கடன் நெருக்கடியின் மொத்த சுமையையும் சாதாரண மக்கள் மீதே சுமத்தப்பட உள்ளதாக வேன்காட்டு சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயக்கொட தெரிவித்துள்ளார். கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மொத்த அரசாங்க செலவினமான 8980 பில்லியன் ரூபாவில் 4495 பில்லியன் ரூபாய் கடன் வட்டி செலுத்துதலுக்காக செலவிடப்படுகின்றது. இலங்கையில் அந்நிய செலாவணி ஒரு பெரிய நெருக்கடியில் உள்ளது. நமது டாலர் கையிருப்பு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியில் டாலர் கையிருப்பு 6091 மில்லியனாக இருந்தது. இந்த ஆண்டின் செப்டம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி 152 மில்லியன் புதிதாக சேர்க்கப்பட்ட நிலையில் 6243 மில்லியன் டாலர் கையிருப்பு மொத்தமாக உள்ளது. அத்துடன் நிலையான மற்றும் பயன்படுத்தக்கூடிய எஞ்சிய தொகை 1014 மில்லியன் டாலர்களாகும். இறுதியில் இந்த நெருக்கடியின் முழு சுமையும் சாதாரண மக்கள் மீது சுமத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட கொள்கைக்கு நாடாளுமன்றத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை என்று இந்த எதிர்ப்பை வெளியே உருவாக்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் 16 நாட்கள் கொண்ட வேலை திட்டம் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இந்த செயல் திட்டத்தின் முதற்கட்டமாக சமூகத்தில் பாலியல் வன்முறைகளுக்கு முகம் கொடுக்கும் பெண்கள் முறைப்பாடு அளிக்க 3 அவசர சேவை தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி சமூகத்தில் பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு உள்ளாகும் பெண்கள் போலீஸ் திணைக்கள பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தின் 109 என்ற இலக்கம், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தேசிய உதவி சேவையின்
1938 என்ற இலக்கம் இலங்கை கணனி அவசர ஆயத்த அணியின் 101 ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்த முடியும். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 2024ஆம் ஆண்டு அறிக்கையின்படி உலகம் முழுவதும் சுமார் 315 மில்லியன் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை ஒன்றை வைத்தமை தொடர்பாக பலாங்குட கஷ்யப தேரரை நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் நேற்று அழைப்பாணை உத்தரவினை பிறப்பித்துள்ளது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு கஷ்யப தேரருக்கு திருகோணமலை நீதிமன்ற நீதவான் MNM சன்சுதீன் அழைப்பாணை உத்தரவினை பிறப்பித்துள்ளார். திருகோணமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான காணியில் புத்தர் சிலையை நிறுவ சென்றபோது நடைபெற்ற குழப்பமான சூழல் தொடர்பாக போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்குவதற்கு பலாங்கொட கஷ்யப தேரர் மறுத்துள்ளதாக மன்றில் போலீசார் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்துள்ள போலீசார் கடந்த 16ஆம் தேதி ஏற்பட்ட குழப்பத்தின் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பலாங்கொட கஷ்யப தேரரிடம் வாக்குமூலம் பெற முயற்சித்ததாகவும் ஆனால் அவர் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு 184 கீழ் இது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பது அனைத்து குடிமக்களின் கடமை என்றும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தேரர் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி இலக்கத்துக்கான பகுப்பாய்வு அறிக்கையை வழங்குமாறும் தனியார் தொலைபேசி நிறுவனத்தின் மேலாளருக்கும் உத்தரவு பிறப்பிக்குமாறு போலீசார் கோரிய நிலையில் அதற்கான உத்தரவினையும் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கிளிநொச்சியில் உள்ள பூநகரி நல்லூர் மகா வித்தியாலயத்தில் உள்ள கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை மத்திய நிலையத்தில் துணை தலைமை ஆசிரியர் நேற்று முதல் தேர்வு பணிகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் தேர்வு மண்டபத்துக்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் பணியாற்றிய தேர்வு மையத்தின் துணை தலைமை ஆசிரியர் 21ஆம் தேதி உத்தியோகபூர்வ பணிகளுக்காக பரீட்சை மண்டபத்துக்கு வந்திருந்த நிலையில் அவர் குடிபோதையில் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த போது பரீட்சை மத்திய நிலையத்தில் பணிபுரியும் 2 நபர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ரவுடித்தனமாக நடந்து கொண்டார். இது தொடர்பில் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்ட பின்னர் துணை தலைமை ஆசிரியர் மீது முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டது. தலைமை ஆசிரியர் குடிபோதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டு தேர்வு பணிகளிலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். அதன் பிறகு கல்வி அமைச்சு மட்டத்தில் உள்ள அதிகாரி மீதும் தனி விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி சடங்கு இல்லத்துக்கு நாற்காலிகள் மற்றும் உபகரணங்களை ஏற்றி சென்ற லொரியொன்று ஹட்டன் டன்பார் எஸ்டேட் வீதியில் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் ஓட்டுநர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இவ்விபத்து இடம்பெற்றதுக்கான காரணம் கனமழை மற்றும் அடர்ந்த மூடு பனியினால் வீதி தெளிவில்லாதனால் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியின் இலட்சணையை தவறாக பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் மோசடியான வியாபாரங்கள் அதிகரித்து வருகின்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் மத்திய வங்கியை தெளிவூட்டல் ஒன்றை விடுத்துள்ளதாகவும் அதில் மோசடியான வியாபாரங்கள் எவற்றுடனும் இலங்கை மத்திய வங்கி தொடர்பு இல்லை. எனவே இத்தகைய மோசடியான வியாபாரங்களுக்கு அகப்பட்டு உங்களுடைய எஞ்சியுள்ள பணத்தை இழக்காதீர்கள். இது இலங்கை மத்திய வங்கி வழங்கும் செய்தி என குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்பிலிப்பிட்டிய மேல் நீதிமன்றம் 3 பெண்கள் உட்பட 10 பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு ஒருவரை வெட்டி கொலை செய்த குற்றத்துக்காக சந்தேக நபர்களுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையினால் மீனவ சமூகத்துக்காக மீனவர் ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் மீனவ சமூகத்திற்கு பல விசேட நன்மைகள் கிடைக்கும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மீனவர் ஓய்வூதிய திட்டம் அமைச்சர் லால்காந்த் தலைமையில் கடந்த 22ஆம் தேதி கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எனவே குறித்த தேதிக்கு அல்லது அதற்கு முன்னதாக தவணை கட்டணங்களை செலுத்தி முடித்த பின்னர் 60 வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியம் வழங்கப்படும். 75% தவணை கட்டணத்தை செலுத்தியுள்ள சந்தாதாரர்களுக்கு ஓய்வூதியம் ரத்து செய்யப்படாமல் அவர்கள் செலுத்திய தொகைக்கு ஏற்ப 60 வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
25% முதல் 75% வரை சந்தா செலுத்தியுள்ள சந்தர்ப்பத்தில் செலுத்திய முழு தொகையையும் அதற்கான வட்டியுடன் பெற்றுக்கொள்ளும் வசதி இத்திட்டத்தில் உள்ளது. அதே நேரம் ஓய்வூதியம் பெறுவதற்கான முன்பகுதி ஊனம் ஏற்பட்டால் பணிக்கொடை அல்லது ஓய்வூதியம் வழங்கும் நேரத்தில் மாதாந்த ஓய்வூதியத்தை பெறும் வசதி உண்டு என்றும், நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் அதிகபட்ச 50,000 ரூபாய் வரை பணிக்கொடையை ஒரே தடவையிலோ அல்லது தவணை முறையிலோ பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டிருக்கும் போது சந்தாதாரர் உயிரிழந்தால் அவருக்கு 80 வயது பூர்த்தியாகும் காலம் வரை அவரது வாழ்க்கை துணைக்கு மாதாந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் அல்லது மீதமுள்ள தொகையை ஒரே தடவையில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் கைதான கொழும்பிலுள்ள பிரபல பாடசாலை மாணவன் உள்ளிட்ட 2 மாணவர்களும் சீர்திருத்த பள்ளியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட போதை தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வெளிமாவட்ட பேருந்து நிலையத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய 2 வரை போலீசார் தடுத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது முன்னுக்கு பின் முரணான தகவல் வழங்கியதை அடுத்து 2 வரையும் சோதனையிட்ட போது அவர்களின் உடைமையில் இருந்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 2 வரையும் கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் ஒருவர் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை மாணவனிடமும் மற்றவர் ஊரலு பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவனிடமும் தெரியவந்துள்ளது. கொழும்பு மாணவனின் உடைமையில் இருந்து 1700 போதை மாத்திரைகளும் யாழ் மாணவனிடமிருந்து 200 போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளின் பின்னர் 2 வரையும் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது 2 வரையும் அச்சுவேலியில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தடுத்து வைக்குமாறும் அன்று உத்தரவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டுக்குள் சட்டவிரோதமாக 5 கிலோ கொகைன் போதைப் பொருளை கடத்த முயன்ற வெளிநாட்டவர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 25 வயதுடைய மலேசியா நாட்டவர் ஒருவரே சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அபுதாபியிலிருந்து இரவு 8:20 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்திருந்த நிலையில் சந்தேக நபர் அவரின் கைப்பையில் சொக்லேட் என பெயரிடப்பட்ட டின்களுக்குள் மறைத்து வைத்திருந்த போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதன்போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி 250 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.